அதிமுக எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமைக்கு பிறகு வெற்றியை பார்க்கல, ஏக்கம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பகையெல்லாம் மறந்துட்டு இந்த முறை நம்ம ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருடைய ஆசையும் பிடிப்பாருன்னு எடுத்துக்கணுமா? பிடிப்பாருன்னு இல்லை, 10 தொல்லி பழனிசாமின்றது 12 தொல்லி பழனிசாமியை மாறும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த வடிவேல் தங்கச்சியை கட்டி கொடுப்பாப்லையா, மேகலை மணி மேகலை வெக்க விட்டு போகலன்ற கதை தான் ரெண்டுமே. திமுக அதிமுக ரெண்டுமே. நான் கேடு கெட்டவன், நான் கேவலமானவன், நான் தெருப்புரிக்கு, நான் இந்த மாதிரி. திமுக அதிமுக விட்டு விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றீங்க? இல்ல விஜய் வடிவேல் மாதிரி மேகலையை பிடிச்சி கட்டி வைக்கணும். அது இன்னும் கொடுமை இல்லை. தேமுதிக பிரேமலதா பாமகவுல ஒன் ஆஃப் தி பார்ட் ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 பேரும் எங்க போறாங்கன்னு ஒரு அவங்க 2 பேரும் கூட கூட்டணி அமைக்கலாம். 2 பேர் சேர்ந்து பெரிய சக்திகள் தான். இவர் இருக்க கூட்டணி தான் ஜெயிக்கணும் அவர். தேமுதிகவாவது ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு இது பாமக நான் தான் அன்புமணி ராமதாஸ்னு மோடி அவர்கள் அந்த மேடையில மாம்பழம் சின்னத்தையே போட்டாங்களே. நேர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கஸ்லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் கூட டைரக்டா என்டிடிவியினுடைய அந்த கவுண்ட்ல போய் அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு பதில் சொல்ல, அதற்கு சிஎம் அவர் ஒரு பதில் சொல்ல காரசாரமான விவாதமா நடந்திருக்கு. என்னன்னா, அதிமுக கூட்டணி ஃபார்ம் பண்ணலன்னு பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு பாமக அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு, பாதி பாமக போயிருக்கு, பாஜக அதிமுக கூட்டணியில இருக்காங்க. டிடிவி தினகரன் திடீர்னு டபால்னு போய் குதிச்சிருக்கா. நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் அவரோட பேட்டிகள் விஜய்க்கு போறதா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஸ்ட்ராங் ஆயிருக்குன்னு எடுக்க முடியாது. இப்போ எப்படின்னா, ஒரு வீட்டு காம்பவுண்ட் செவரை கட்டுறீங்கன்னு வைங்க, புதுசா கல் வாங்கி சிமெண்ட் வாங்கி ஒரு செவரை கட்டினீங்கன்னா, ஒரு செவரு கட்டுறீங்கன்னு ஸ்ட்ராங்கா இருக்கும் இருக்குன்னு அர்த்தம். ஏற்கனவே அது அரை குட்டி சோறாக இருந்தது தான், புரியுதா? அதில் என்ன பண்ணுறீங்கன்னா, பாதி செங்கலை கேட்டு போடலான்னு பாதி செங்கலை எடுத்து ஓரத்தில் வச்சிடுறீங்க. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு மனம் மாறி சரி அந்த செங்கலையே திருப்பி எடுத்து அடிக்க வரீங்க. அது எப்படி புது சோறாகும்? களைச்சி விட்டு திரும்ப சேர்த்து வச்சு புரிஞ்சு போனதில் பாதியை போட்டு ஓட்டை அரைச்சி வச்சுருக்கீங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுதான், அது ஏற்கனவே பழைய குட்டிச்சோறு தான் அது. ஓகே, இங்கே ஒரே ஒரு கேள்விதான். இப்போ அதிமுக எடப்பாடி அவர்களுடைய அந்த தலைமைக்கு பிறகு வெற்றியை பார்க்கல ஒரு தேர்தலுக்கு கூடன்ற ஒரு ஏக்கம் அந்த தொண்டர்களுக்கு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பகையெல்லாம் மறந்துட்டு இந்த முறை நம்ம ஆட்சியை பிடிச்சே தீரணும் அப்படின்னு கண்ணை மூடிட்டு என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அது எல்லாருடைய ஆசையும் அதுதான். எல்லாம் ஒரு மனிதர்கள் பிறந்துட்டாங்கன்னா, ஒரு குடும்பம் இருந்துச்சுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், புருஷன் நல்லா சம்பாதிக்கணும், பொண்டாட்டி நல்லா சம்பாதிக்கணும், இப்படிதான் நினைப்பாங்க. யாரும் இல்லை நான் கல்யாணம் பண்ண போறேன், கல்யாணத்தோட நான் நாசமா போயிடுவேன், புருஷன் விளங்காம போயிடுவான், அவனுக்கு இதாயிரும், என் பிள்ளைய பிறக்காது எனக்கு, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணேன்னா 6 மாசத்துல எங்கள் அம்மா செத்து போயிடும், எங்கள் அப்பா செத்துடுவேன், இப்படின்னு ஒருத்தர் நினச்சி பண்ணுவானா? சாதாரணமாக ஆசீர்வாதம் பண்ணுறவங்க கூட மனசுக்குள்ளே நினைப்பாங்க பெரிய மனுஷங்க, இந்த பிள்ளையெல்லாம் என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, இதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி சனியை நம்ம நாசமாக போட்டு சொல்லு, எல்லாருமா ஆமாம் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம்னு இருப்பான். புரியுதா? நடக்கும், இப்படிதான் நடக்கும். நம்ம மகளுக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கலன்னு, நம்ம மகனுக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கலன்னு பார்த்து சரி நல்லா இருப்பா அப்படின்னு ஆசீர்வாதம். இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தான். அந்த மாதிரி தான் இது. எடப்பாடியார் ஆட்சி பிடிக்கிறாரு அப்படின்றது இதுதான். புரியுதா? பிடிப்பாருன்னு எடுத்துக்கணுமா? பிடிப்பாருன்னு இல்லை, 10 தொல்லி பழனிசாமின்றது 12 தொல்லி பழனிசாமியா மாறும். அதுதான் ரியல். இது ரீல். நான் ஆட்சி அமைப்பேன், முதலமைச்சர் ஆவேன் அப்படின்றது. நானா பக்கமும் திமுக அட்டாக் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது நாளுக்கு நாள். ஏன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது தேர்தல் நெருக்கம் வரைக்கும் அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம நேற்றைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டர், செய்தி சேகரிக்க போன ரிப்போர்ட்டரை திமுக எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அது என்னன்னு தீர விசாரிக்கணும். கட்ட பஞ்சாயத்துக்காரன் ரிப்போர்ட் இன்னும் எஃப்ஐஆர் காப்பியோ இதுவும் வெளியில வரல. நமக்கு செய்திகள்ல கிடைச்சதை நம்ம சொல்றோம். இது மாதிரியான சம்பவங்கள் அதை ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னும் அதை ஸ்ட்ராங் பண்ணி அவங்க பக்கம் போய் நின்று இந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒருவேளை அது உண்மையா இருந்தா மக்களுக்கு எல்லாமே தெரியுது. பெரிய விஷயமா உண்மையாக இருந்தா தண்டிக்கப்படணும், அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது வேற.
ஒரு பிள்ளைய கடத்திட்டு போய் பொள்ளாச்சியில் இப்படி கதற ஊரே இது பண்ணி போட்ட வேண்டியது. அவன் யோக்கியமானு முதல்ல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதுக்காக இங்கே சரியில்லைன்னு இருக்கா, அவன் யோக்கியமானு கேட்கறது தப்பு. இருந்தாலும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே தெரியும். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த வடிவேல் தங்கச்சியை கட்டி கொடுப்பாப்லையா, மேகலை மணி மேகலை வெக்க விட்டு போகலன்ற கதை தான் ரெண்டுமே. திமுக அதிமுக ரெண்டுமே. நான் கேடு கெட்டவன், நான் கேவலமானவன், நான் தெருப்புரிக்கு, நான் இந்த மாதிரி. திமுக அதிமுக விட்டு விஜய்க்கு ஓட்டு போடணும்ன்றீங்களா? இல்ல விஜய் வடிவேல் மாதிரி மேகலையை பிடிச்சி கட்டி வைக்கின்ற, அது இன்னும் கொடுமை இல்லை. புரியுதா? இவங்க 2 பேர்னாலும் உண்மையை சொல்லிக்கிறாங்க மாறின்ற கூட ஏத்துக்கலாம். ஆனா மேகலை மணி மேகலைய வெக்க விட்டு போலான்னு சொல்றது பார்த்தா எவ்வளவு கொலவெறியா. அவ விஜய் வடிவேல் மாதிரி மேகலையை வச்சு சுத்திட்டு இருக்காப்புல. இந்த மேகலைய நல்ல மாப்பிள்ளைய கட்டி கொடுத்துடணும், அது இந்த ஜென்மத்துல நடக்காது. சரி, இதுல இந்த என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்விஸ்ட், திடீர் பிரேக்கிங்லாம் நிறைய நடக்குது. திடீர்னு வந்தாதாமா பிரேக்கிங். டிடிவி தினகரன் முன்னாடி நாள் வரைக்கும் எடப்பாடியை பேசின பேச்சுக்கள் கனவுல நினைச்சாலும் கண்ணீர் விடுவாரு எடப்பாடி. நான் சொன்னது நீங்க என்ன கேட்டு, நீங்க முன்னாடியே சொன்னீங்க எல்லாம் இப்படிதாமா இருப்பாங்க. ஏறும்போது மோட்டர்ல விசில வெளில ஆரன் அடிச்சா எல்லாம் நீங்க சொன்னீங்க, நடந்துருச்சு. பால் வாங்க போனவன் எல்லாம் ஆரன் அடிக்கும் போது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஆரன் அடிச்சாங்க ஏறிட்டாங்க. ஏறிடுவாரு. என்ன சார் அங்க போய் நிக்கிறாரு சார், பக்கத்து வயக்காட்டுல ஒண்ணுக்கு இருக்க போனவர் அவ்வளவு தூரம் எப்படி வருவாரு? பல பேட்டில நீங்க ஒருத்தர் பால் வாங்குறது தேடி இந்த பக்கமா போயிருக்காருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா ஆரன் அடிச்சா வந்துருவாங்கன்றது வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனா டிடிவி உள்ள இருந்துகிட்டு ஒரு டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்கே சார். டபுள் கேம். ஏன்னா ஓபிஎஸ் பத்தியே பிரஸ் மீட்ல கருத்து கேட்கும் போது நம்ம என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கோம், எடப்பாடி ஓபிஎஸ் எந்த காலத்தையும் சேர்த்துக்க மாட்டேன்ற முடிவுல இருக்காரு. நயினா நாகேந்திரனே அந்த கேள்விக்கு கடந்து போறாரு. ஓபிஎஸ் சேர்த்துக்குவாருன்னு எடுத்துக்கணுமா, அப்படியெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மீடியாவை பார்த்து. இவர் என்னன்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாரு. மீண்டும் அது விவாதத்தை கிளப்புது. அப்போ உள்ள இருந்துட்டு அவர் ட்விஸ்ட் பண்ண கேட்கிறாரு. ஏங்க அந்த வண்டியில தானங்க வந்தாரு, அவன் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டாலும் கொஞ்சம் நிறுத்தி ஏற்றிட்டு போகலாம்ல அவரை. ஏற்கனவே டைம் ஆச்சு, 5:45 கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கணும், எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க, நீங்கள் வேற கொஞ்சம் நிறுத்துங்க. அது டிராவல் ஆகுது அப்படியே. ஓபிஎஸ் வண்டி போயிட்டே இருக்கு. அப்புறம் எடப்பாடி முடிச்சு வச்சிட்டாரு, எந்த காலத்திலையும் சேர்த்துக்க மாட்டேன். இப்போ நீங்க சொன்னீங்கன்னா கூட பின்னாடி ஒரு ஆட்டோ பிடிச்சி வர சொல்லிடுறேன், பின்னாடியே வந்துடுவாரு, இங்கே ஏற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான். ஓகே. இப்போ பிரேமலதா, தேமுதிக பிரேமலதா பாமகவில் ஒன் ஆஃப் த பார்ட் ராமதாஸ் ஐயா அவர்கள் 2 பேரும் எங்க போறாங்கன்னு ஒரு அவங்க 2 பேரும் கூட கூட்டணி அமைக்கலாமா? 2 பேர் சேர்ந்து பெரிய சக்திகள் தானே. இவர் இருக்க கூட்டணி தான் ஜெயிக்கணும் அவர் சொல்றாரு. தேமுதிகவாவது ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி தான் வச்சிருக்காங்க. அவங்க ஒரு இது பாமக நான் தான் அன்புமணி ராமதாஸ்னு மோடி அவர்கள் அந்த மேடையில மாம்பழம் சின்னத்தையே போட்டாங்களே. 2 பேர் சேர்ந்துடலாமேம்மா, தேமுதிகவும் வரும். ஏன்னா அவங்க இருக்க கூட்டணி தான், அவங்க கூட்டணி தானே ஜெயிக்கும். அவங்க இருக்க கூட்டணி தான் ஜெயிக்கும். அன்புமணி ராமதாஸை பார்த்தே அவர் பேசின பேச்சுக்கள்லாம் அது எல்லாமே சாபம்லாம் கொடுத்தாரு. அது எல்லாமே கொடுக்கறது தான்மா, கடைசியில் சேர்ந்துக்கிறதா. அப்பா மகன் இல்லைன்னு போயிருமா, இப்ப கூட அண்ணன் தம்பி இல்லைன்னு. மோடி பிரைம் மினிஸ்டரோட மேடையில எப்படி நீங்க தேர்தல் ஆணையம் 2 பேருக்கு இல்லைன்னு சொன்ன மாம்பழ சின்னத்தை நீங்க எப்படி அன்புமணி ராமதாஸ்க்கு ஒதுக்கி போடலான்னு ராமதாஸ் பேசியிருக்காரு. பேசுவாரு, அவர் கொடுத்துட்டீங்கன்னா பேசாம இருப்பாரு. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்க மாட்டாரு. வருவாரு, ஒத்துக்க வைப்பாங்க. ஜெயில் மேட்டர் எடுத்து ஓபன் பண்ணா யாரா இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. அதனால சேர்ந்துருவாங்க. தேமுதிகவும் ஒன்னா சேர்ந்துடலாம். சேர்ந்து கூட இவங்க அவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு கூட நிக்கலாம், ராமதாஸ் ஐயாவும் தேமுதிகவும். 2 பேர் இருக்க கூட்டணி தான் வெற்றி பெறும் 2 பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. பிரேமலதா ஆமா, நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கிறோமோ இல்லையோ, ஆனா நாங்க இருக்கிற கூட்டணி தான் ஜெயிக்கும். ஆமா, டப்புன்னு ராமதாஸ் ஐயாவோட போய் சேர்ந்துட வேண்டியதானே. நேற்றுக்கு ஃபுல்லா ஒரு பிரேக்கிங் போயிட்டு இருந்துச்சு. தேமுதிக பிரேமலதா அவங்க கிட்ட திமுக எம்பி கனிமொழி பேசிட்டு இருக்காங்க கூட்டணி தொடர்பா, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, திமுகவோட தான் தேமுதிக வரப்போகுது அப்படின்னு. இது அது பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அந்த அம்மா 20 சீட்டு 2 எம்பி அந்த இதில் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போது சொன்னாங்க, 50 பவுன் நகை இந்த ஹோட்டல் தான் நடத்தணும், ரிசப்ஷன் நீங்கள் பார்த்துடணும், கார் நீங்கள் கொடுத்துடணும், பைக் கொடுத்துடணும், இப்படி எல்லாமே கேட்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிருவாங்க. கொடுமைன்னு. அந்த மாதிரி தான் இந்த அம்மா நாளைக்கு இப்போ பையனுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போகுது இல்லை. அது ஒரு பக்கம். 2வது என்னென்னா அது எதிர்பார்க்கறது ரொம்ப ஓவர். இதனால
இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க பிரம்மாண்டம், அதாவது எங்களோட ஓட் பேங்க் குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிருச்சு, 2% என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன், 1.5% நினைக்கிறேன். ஆனா ஒரு மதுரையில உண்மையா அதை அக்செப்ட் பண்ணி தான் அவ்வளவு பெரிய மாநாடு பிரம்மாண்டமா நடத்தி காட்டிட்டாங்க. ஏன்னா தேமுதிக வாக்கு வந்து 1.5% போயிருச்சு, விஜயகாந்த் அவர்கள் இல்ல, பலம் இழந்து போயிருச்சு, ஆதரவு இல்ல, பிரேமலதா அவர்கள் அவங்க கட்சியினரை ஏத்துக்கல, இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியில இந்த மாநாடு நடக்குது, அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அப்போ நாங்க நிரூபிச்சிருக்கோம், எங்களுக்கான தொகுதியை கொடுங்க. அவ்வளவு பேர் எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க? 10,000 பேர் வந்திருப்பாங்க, 20,000 வந்திருப்பாங்க, 50,000 வந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்திருக்க 50,000 ஓட்டு தமிழ்நாடு பூரா பிரிச்சு போட்டா எவ்வளவு வரும்? 1000 கூட வராது. இல்ல அவங்க களத்துல செயல்படலாம், வாக்குகள் 500 ஓட்டு தானமா வரும். இல்ல சார், அவங்க வாக்கு அவங்க குடும்பத்தினரை உற்றார வாக்கு ஓட் பேங்கா மாத்தலாம். 500 பேர் வராங்கன்னா குடும்பத்துல ஒரு 5 பேர் இருப்பாங்களா புள்ள குட்டியோட? 500 பேர்லாம் இல்ல சார், கூட்டம் வந்துச்சு சார். இல்லம்மா, 50,000 பேரை தொகுதிக்கு பிரிச்சீங்கன்னா எவ்வளவு வரும்? தென் மாவட்டங்கள் பூரா 100 தொகுதிக்கு பிரிச்சீங்கன்னா 500 ஓட்டு தானே வரும். அவங்க குடும்பத்தோட சேர்த்தா 2,000 ஓட்டு விடும். அதுதான் 1.5%. இதுதானே இல்லைன்னு யார் சொல்றான்? 1.5% தான் அவங்களுக்கு இருக்கு. 1.5% ஓட்டு போடுறவங்க விஜயகாந்த் அவர்களை கடவுளாவே அவங்களுடைய விஜயகாந்த் பேச்சே எடுக்காதீங்க. இல்ல கும்பிடுறாங்க, அந்த இதோட வந்து ஓட்டு போடுறதுக்கும் உயர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படிமா உயரும்? என்ன புருஷனுக்கு போடுற ஓட்டா பொண்டாட்டிக்காம போடுவாங்க? என்னம்மா இது? இப்போ பேங்க் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு, நாளையிலேருந்து அவர் மனைவி வந்து நாங்கள் உட்கார வைக்கிறோம் அப்படின்னு உட்கார வச்சுருவாங்களா? அப்புறம் என்ன? அவர் பேங்க் மேனேஜராக இருந்தால் இது ஒரு பக்கம். டோனி ஒய்ஃப் இருக்கு. இப்போ டோனி ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. டோனிக்கு 42 வயசு ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து 30 வயசு தான் ஆகுது. இதுக்கு இன்னும் 15 வருஷம் இருக்குது, இதை இறக்கி விடுவோம். டோனி ஒய்ஃப் தானே, இறக்கி விட்டா 2 பாலில் மண்டையை உடச்சிருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நீங்கள் பாட்டுக்கு புருஷன் பேரை சொல்லிட்டு வந்தீங்கன்னா எப்படி ஓட்டு போடுவாங்க? அவர் நல்லவர், வல்லவர், எங்கள் அண்ணன் அவர் ஒரு தெய்வம் ஆயிட்டாரு அப்படின்னு வச்சுங்க, அவர் பேரை சொல்லி உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க? இல்லை, இப்போ திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்னு செய்திகள்லாம் வெளில வந்துச்சு, மறுக்கவும் இல்லை. ஆனால் பிரேமலதா அவர்கள் வந்து மறுத்திருக்காங்க. செய்திகளில் வரதை நம்பாதீங்க, தலைமை சொல்றதுதான் கேட்கணும். நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆளுநர் ஒரு டீ பார்ட்டி கொடுத்துருந்தாரு, அதுல சுதீப் அவர்கள் போய் நைனா நாகேந்திரன் அந்த பாஜக என்டிஏ டீமோட பேசுறதையும் பார்த்தோம். அப்ப இவங்க யாரோட போறாங்க, யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கணும். அது டீ கடையில் வந்து இப்போ நீங்கள் டீ கடை டீ சாப்பிட போனீங்கன்னா கூட 4 பேர் தெரிஞ்சவங்க நிற்க தான் செய்வேன். அவங்களோட பேசுறதுனால நீங்கள் வந்து அவங்களோட கூட்டணி போடுறீங்கன்னுலாம் சொல்ல முடியாது. பார்த்துருப்பாரு, பேசியிருப்பாரு, எதாவது பார்த்து செய்யணும், ஏதாவது ஒரு பேமெண்ட் அடிச்சு விடுங்க அப்படின்பாங்க. இல்லைங்க அவ்வளோலாம் பண்ண முடியாது. அவங்க கவர்னர் டீ பார்ட்டி வச்சதே அவங்கள்ட்ட பேரம் பேசுறது தான். அவர் ஒரு புரோக்கர் தானே, ரைட்டா? அதனால் அந்த அரசியல் புரோக்கர் கூப்பிட்டதுனால போய் எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு பேசிட்டு போய் கேட்டிருப்பாங்க எவ்வளோ பேமெண்ட் அக்கா கேட்டாங்கன்னு. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது. தொகுதிக்கு 50 லட்சம் வேணால் தரோம், ஒரு 10 தொகுதி கூட எடுத்துங்க, 5 கோடி ரூபா தரோம். இல்லை அவங்க அக்கா கேட்குற மாதிரி 50, 100லாம் தர முடியாது, பார்த்து பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னும் யார் வண்டியில ஏற போறாங்க, யாரெல்லாம் தெரியல, பார்ப்போம். திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்ப காங்கிரஸ் வந்து விடாப்புடியா மாணிக்கம் தாக்கூர் வந்து யார் என்ன சொன்னா என்ன, ராகுல் காந்தி சொன்னாலும் சரி, சோனியா காந்தி சொன்னாலும் சரி கேட்க மாட்டேன். ஏன்னா வந்து யாருமே கூட்டணி தொடர்பான விமர்சனங்களை, கருத்துக்களை பொது வெளியில வைக்க கூடாதுன்னு தலைமை உத்தரவிட்டுருச்சு. ஆனாலும் விடாப்புடியா தொடர்ச்சியா போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. வாண்டடா போய் மதுரை வடக்கு தொகுதி எங்களுக்கு வேணும், நாங்க விட மாட்டோம், தளபதி மேல நடவடிக்கை எடுக்கணும், என்ன ஆணவ பேச்சு இது அப்படி இப்படின்னு கருத்துக்களை வந்து போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே மேலிடத்துல தெரியாமலாம் பண்ண முடியாது, அவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. அதுக்கு ஏன் போய் வடக்கு தொகுதியே அவங்க டார்கெட் பண்றாங்க? எதையாவது ஒண்ணு சண்டையிலுக்கு 3 முறை தோத்த தொகுதி, 3 முறை நீங்க தோத்துட்டீங்கன்னு திமுக வாங்கி ஒரே அட்டம்ப்ட்ல ஜெயிச்ச தொகுதி, அதை போய் கேட்கறதுக்கு என்ன? அதான் இப்படிதானே சண்டையிலுக்க முடியும். ஒரு படத்துல கவுண்டர் பண்ணி செங்கலை தூக்கிட்டு போய் சோத்துல வச்சுல, என்னடா சோத்துல கல்லு, சண்டை வெற்றி கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அடிச்சு ஓட துரத்தி விடுவாங்க. கார்த்திகையும் கவுண்டர் பண்ணி என்ன ஐடியால இருக்காங்க சார்? தாவேக்காவோட போக ரெடியா இருக்காங்களா? தாவேக்காவோட அவங்க யாரு கூட வேணாலும் போறதுக்கு ரெடியா இருப்பாங்கம்மா. போறதான் போக வேண்டியதானே. அது எப்படி இப்போ இவர் யாருமா? அவர் ஒரு அது எப்படின்னா, கடையில் உள்ள டீ மாஸ்டர் தான் இந்த முடிவு எடுக்க முடியுமா? ஓனர் தான் முடிவு எடுக்க முடியும். புரியுதா உங்களுக்கு?
ஓனர் உத்தரவு தான் மதிக்க மாட்டாங்களே. ஓனர் அவர் கல்லால உட்காந்துருப்பாரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாரு, கடைசியில் பொண்ணில் அடிச்சு துரத்தி விட்டுருவாரு. ஒரே ஒரு கேள்விதான் சார். அதாவது இந்தியா முழுக்க எத்தனை கட்சியோட நாங்கள் கூட்டணி வச்சிருப்போம், ஆனா ஸ்டாலின் வந்து எனக்கு அண்ணன் மாறி அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் எம்பி எலெக்ஷன் அப்போ ஜம்ப் பண்ணி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்தது என்ன, ஒவ்வொரு முறை வரும்போதும் அப்படிதான் பேசுவாரு. நாங்க அப்படி இருக்கோம்னு ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காரு, சிஎம் அவர்களும். அப்படி இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல இப்படி வந்து ஒரு கட்சி நிர்வாகி இவ்வளோ கூட்டணியை உடைக்கிற மாதிரி இல்ல கூட்டணிக்குள்ள விவாதத்தை கிளப்புற மாதிரி இப்படி பேசுறாருன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சு வைக்க முடியல அப்படின்னா அப்ப அந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அது கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஓனர் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் முடிவு பண்ணணும். கண்டவெல்லாம் 7:30 கூட்டிட்டு போவான்றதுக்கெல்லாம் வந்து அவங்களாம் கட்சியில இருக்காரே தவிர கட்சியில வந்து இப்போ நான் ஏற்கனவே அதான் சொல்லுவேன். இப்போ சரவணா ஸ்டோரில் ஒரு பொண்ணு இருக்கு, போய் இந்த சுடிதார் என்ன விலைன்னு கேட்குறீங்க, 550 ரூபான்னு சொல்லுது. 500 ரூபாய்க்கு தெரியாமன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. ஏன் கேட்க முடியாது? அதுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அது வேலை செய்யற ஆமா போட்டிருக்க பில் ரேட் தான் எடுத்து போடும். இந்த டேக்ல என்ன இருக்கோ அதை பே பண்ணிட்டு போக வேண்டியது. சரிம்மா இந்த 550 ரூபாய் கொடு, சுடிதாரை கொடுனா கொடுக்குமா? இல்ல இல்ல பில் என்ன சொல்லும், கீழே போய் பில்லு போடுங்க. அப்ப அது என்ன ஆளு? அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் அதிகாரம். நீ அந்த அம்மா ஐயோ இப்படி இருக்கு, இதை போட்டிருக்காங்க, இது இப்படி பிடிச்சிருந்து கடையை வித்துட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் இது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு அதிகாரமே கிடையாது. அதை பற்றி பேசி நீங்கள் பிரயோஜனமே கிடையாது. ஓகே, எல்லாமே பேசிட்டோம். நம்ம அண்ணன் சீமான் அவர் வந்து கடந்த தேர்தலில் 8.5% வாக்கை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை அடைஞ்சிட்டாங்க ஒரு வழியா. இந்த தேர்தலில் அவருடைய வாக்கு வங்கி எவ்வளவு உயரும், அவருடைய விஜய் வருகையால் அவருக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நாங்கள் கொள்கை அரசியல் பேசுகிறோன்னு. இந்த தேர்தலில் அவருடைய ரிசல்ட் என்னவாகும்? அதாவது ஒரு பணத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாங்கன்னு வைங்க, அடைஞ்சிருச்சு, நீங்கள் தான் சொன்னீங்க. ஒரு 8.5% அடைஞ்சிச்சு, ரீச் ஆயிடுச்சுன்னா அதோட அது அவ்வளோதான். அந்த பணத்தை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. அது அவ்வளோ அன்னைக்கு வாங்கினதோட அது உயரும் இல்ல சார். அடுத்தடுத்த அது செத்து போச்சு, அவ்வளோதான். 8.5 முடிஞ்சு போச்சு அதோட கதை. அதுக்கப்புறம் திருப்பி முதல்ல இருந்து தான் கோடு போடணும். நேற்று 15 புரோட்டா சாப்பிட்டீங்க, இன்னைக்கு முதல்ல இருந்து தான் கோடு போட்டாகணும். நேற்று 15 சாப்பிட்டோம், இன்னைக்கு நைட்டு 16ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 மட்டும் வைங்கன்னு சாப்பிட்டீங்களா? திருப்பி முதல்ல இருந்து புரியுதா? இன்னைக்கு என்ன சாப்பிட்றீங்க? திருப்பி 0ல இருந்து வரும் 4%. இல்ல விஜய் வருகை வந்து சீமானம் பாதிக்காதா? விஜய் வருகையோ அஜித் வருகையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. சீமானுக்கு அவ்வளவுதான். மீட்டர் அது வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இப்போ ஷேர் ஆட்டோவில் ஏறுறீங்க, ஆவடின்னு போய் இறங்குறீங்க, ஆவடி இறங்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. திருப்பி ரிட்டர்ன் வந்து தான் திருப்பி போகணும். இதுதான் சீமானோட கதை. புரியுதா? அதனால சீமான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம். 4, 4.5, 3 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, பார்ப்போம். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரியார் மேலே கை வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்போ பெரியார் கை வச்சதுனால ஒரு 2.5-3% உள்ள வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம் களத்தில் என்னென்ன சேஞ்சஸ் வருது. நன்றி, வணக்கம். நன்றி.